ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் சாரியில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த டிசைன் தைச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேலை பார்க்கலாங்க. சேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ளூ கலரில் பார்டர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது. இப்போ இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் நம்ம டிசைன் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் கலந்து வந்திருக்கு. உங்களுக்கு ப்ளவுஸுமே ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் வைக்க போகிறோங்க. நம்ம சேலை இப்போ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே லைனிங் ப்ளவுஸ் எப்படி கரெக்டான முறையில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தில் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் நமக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பக்கம் வர மாதிரியும் கிளாத்தை நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ கீழே 6 இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் மடித்து தைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்னால நம்ம 6 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து தைச்சிட்டு நம்ம கிளாத்தை திருப்பி விட்டுட்டு தைக்க போகிறோம். அதனால 6 இன்ச்சு மட்டும் நமக்கு போதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்கழுத்து இறக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம், ஷோல்டர், அக்குள் பகுதி எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. கரெக்டான அளவு மார்க் பண்ணுங்க. நம்ம தையலுக்கு உங்களுக்கு 4 இன்ச்சு இல்லை அப்படின்னா 6 இன்ச்சு உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டலாங்க. லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம நெக்கு வரைய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி நம்ம வரைஞ்சிக்கலாங்க. அக்குள் பகுதி பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த வளைவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் இறக்கம் நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கு நம்ம கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வரைஞ்சிக்கலாங்க. இப்போ கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் நம்ம கட் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வரைய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் வளைவு வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானா கழுத்து மாதிரி வருங்க. அந்த மாதிரி தான் டிசைன் நம்ம வரைய போகிறோம். இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுட்டோம். அந்த கிளாத்தை நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பானா ஷேப்பில் கிடச்சிருங்க. இப்போ அந்த பானா ஷேப் தெரியுது பார்த்தீங்கன்னா, லைட்டாக தெரியுது. நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சி விட்டலாங்க. லைனிங் கிளாத்தில் நம்ம பா நெக்கு வரைஞ்சிட்டோங்க. இப்போ கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்டு நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாங்க. அந்த நெக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு இல்லை அப்படின்னா 1/4 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு உங்களுக்கு அந்த வளைவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஸ்கேல் வச்சு 6 இன்ச்சு வர மாதிரி நான் அந்த வளைவு நான் வரைஞ்சிட்டேங்க. இப்போ நம்ம கிளாத்தை திருப்பி பார்க்கலாம். இப்போ இந்த வளைவு நமக்கு அந்த பக்கம் வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு நீங்கள் கிளாத்தை இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த வளைவு நெக்கு உங்களுக்கு அந்த பக்கம் வந்துடும். இப்போ தட்டி விட்டாச்சு. இப்போ கிளாத்தை நம்ம திருப்பி பார்க்கலாங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த வளைவு நெக்கு அந்த சைடு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வளைவு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாங்க. அந்த பக்கத்தில் வளைவு வரும், இந்த பக்கத்தில் பா நெக்கு வருங்க. அந்த மாதிரி நம்ம நெக்கு வரைய போகிறோம். இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரவுண்டு நெக்கு வருங்க, ரைட் சைடில் உங்களுக்கு பா நெக்கு வரும். அந்த மாதிரி நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ரவுண்டு நெக் வந்து வரைஞ்சிட்டோங்க. இப்போ ரைட் சைடில் நம்ம பான் நெக் வர மாதிரி நம்ம வரையலாங்க. உங்களுக்கு பான் நெக் இப்படியே வேணாலும் விட்டுறலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பான் நெக் வந்து குறுகி வரணும், இன்னும் கொஞ்சம் அகலமாக வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கலாங்க. நான் வந்து இருக்கிற அளவே வந்து நான் பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் வந்து வரைஞ்சிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே போட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. லைனிங் கிளாத்து தான் நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். நம்ம லைனிங் கிளாத்தை விட எப்பயுமே மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 இன்ச்சு இல்லை அப்படின்னா 1 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணாதீங்க, நீங்கள் 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரியே மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்கு பாருங்க, நமக்கு ஒரு சைடில் வந்து வளைவு வரும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பான் நெக் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே நம்ம மெயின் கிளாத் மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைனிங் கிளாத் வந்து நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணி போட்டோமோ அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் நம்ம ஃபோல்டு பண்ணி போடணுங்க. இப்போ லைனிங் கிளாத்தை மேலே போட்டுட்டு நம்ம அரைஞ்சு மட்டும் மெயின் கிளாத்து கொஞ்சம் அதிகம் விட்டுட்டு நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு கிளாத்துமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வந்து நீங்கள் மேலே போடணும். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நம்ம தைச்சிடலாங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு பகுதி வந்து நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க நெக் போர்ஷனை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தைக்க சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நகராமல் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ பாருங்க, நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தை மேலே போட்டிருக்கோம். அதுக்கு மேலே தான் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை போட போகிறோம். லைனிங் கிளாத்தை மேலே போட்டுட்டு நம்ம நெக்கை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் நெக்கு வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதை தள்ளி வந்து நீங்கள் தையல் போடுங்க. நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் போடுங்க. நெக்கில் வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கு ஃபுல்லாக வந்து நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாத்தை திருப்பி விட்டு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சாவது உங்களுக்கு வந்து கேப் இருந்தால் தான் நீங்கள் அதை கட் பண்ணி திருப்பி அடிக்க முடியும். அதனால் எப்போவுமே 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க. இப்போ நம்ம நெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நெக் வந்து நம்ம முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து பான் நெக் வந்து நம்ம தைக்கலாம். அந்த கார்னர் வரையில் தைக்கதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்கணுங்க. பான் நெக் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தைச்சாதான் உங்களுக்கு பான் நெக் வந்து அழகாக தெரியும். நீங்கள் ரவுண்டு நெக் தைக்கிற மாதிரி நீங்கள் வாட்டுக்கு அப்படியே தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பான் நெக் மாதிரி வராது, ரவுண்டு நெக் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கு ஃபுல்லாக சுற்றி நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் கிளாத் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம லைனிங் துணி வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ உள்ளே இருக்க மெயின் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நம்ம 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். பான் நெக் வரையில் அந்த கார்னரில் வந்து நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டா தான் உங்களுக்கு பான் நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை வந்து திருப்பி விட்டுறலாங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம மெயின் கிளாத் மேலே இந்த மாதிரி விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அதனால நெக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் நம்ம தையல் போடணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இடுப்பு பகுதியில் தையல் போட ஆரம்பிங்க. அதுமே நம்ம லைனிங் கிளாத் பக்கம் தான் நம்ம தையல் போடணும். ஏற்கனவே நம்ம அரைஞ்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு மேலேயே வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நெக்லயுமே தையல் போட்டுட்டோம், அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும் தையல் போட்டுட்டோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து அந்த லைனிங் துணி உள்ள போகணும், மெயின் கிளாத் வந்து மேலே வரணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள கூடி அந்த லைனிங் கிளாத்தை வந்து பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து மேலே வந்துருங்க. லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். இப்போ இந்த மாதிரி லைட்டா மெயின் கிளாத் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்கை ஒட்டி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து நம்ம தையல் போட்டு நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து டிசைன் வைக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் வருது. நம்ம டிசைன் வந்து அந்த சேலை கலரில் நம்ம கொடுக்க போகிறோங்க. அதனால சேலையில் வந்து ஒரு 3 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் வச்சு தைக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி சேலை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேலையிலே கட் பண்ணிக்கலாம். இல்லை சேலை வந்து உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் கூட ஜாஸ்மின் கிளாத் வந்து இதே கலரில் எடுத்து நீங்கள் அப்புறம் நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம். நமக்கு சேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்ததுனால நான் சேலையிலே வந்து நான் இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நெக்ல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நெக் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோங்க. நமக்கு லேஸ் பார்த்தீங்கன்னா 2 லேயர் வந்து வச்சு தைக்க போகிறோம். அந்த ரவுண்டு நெக்குக்கு மட்டும்தான் லேஸ் வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பா நெக்கில் நம்ம டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸ் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து லேஸ் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அந்த பக்கத்துலேயே வந்து லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டு நெக்கில் 2 லேயர் வந்து நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறோம். நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேயர் வந்து லேஸ் வச்சு தைச்சிட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே லேஸ் வச்சு தைச்சிக்கலாங்க. ரவுண்டு நெக்கில் நம்ம 2 லேயர் வந்து லேஸ் வச்சுட்டோங்க. இப்போ வந்து அந்த பா நெக் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சேலையில் நம்ம அந்த ப்ளூ கலரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து அந்த பா நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம லென்த்தாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. பா நெக்கில் நம்ம வந்து கிளாத் வச்சு நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்போ வந்து அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 1/4 இன்ச் மட்டும் கிளாத்தை உள்ளே தள்ளி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்குமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். கிளாத்தை மடக்கி விட்டுட்டு நம்ம சேலை துணியில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சமோசா மாடல் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம சேலை துணி பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி, அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச், அதே மாதிரி உயரமும் 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணியில் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி அகலமும் உயரமும் 2 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சமோசா மாதிரி நம்ம மடித்து தைக்க போகிறோம்.
நான் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. கிராஸ் வாக்கில் அந்த கிளாத்தை மடிக்கணும். மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சமோசா மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி தான் மடிச்சு நம்ம தையல் போட போறோம். அதே மாதிரி இந்த ரெட் கலர் கிளாத்தையுமே சமோசா மாதிரி மடிச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சேலை கிளாத்தை வந்து கட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தையும் பிளவுஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 2 கிளாத்தையும் சமோசா மாதிரி நம்ம கட் பண்ண கிளாத்தை எல்லாமே தச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப்ல இருந்து பட்டு பாவாடை, லாங் ஃப்ராக், அதே மாதிரி குட்டி பாப்பாவுக்கு ஃப்ராகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸு, பார்ட்டி சட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு, பட்டு பாவாடை, இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எதை பற்றின டவுட் இருந்தாலுமே நான் போட்டிருக்க வீடியோவில் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவும் தெளிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுங்க முதல்ல நம்ம பெரிய சமோசாவா தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் சமோசா வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சமோசா வைங்க. 2 சமோசாவையும் சேர்த்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். நம்ம 1/4 இன்ச்சு மடித்து நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து அந்த 2 சமோசாவையும் வச்சு நம்ம தையல் போடலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சமோசா வச்சு நம்ம தையல் போட்டுட்டோம். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு திருப்பி 2 சமோசாவை வைங்க. உங்களுக்கு பெரிய சமோசா வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும், அது கொஞ்சம் உள்ள தள்ளினாப்புல சின்ன சமோசா வைங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்குமே உங்களுக்கு அழகா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு ப்ளூ கலரும் அதே மாதிரி ரெட் கலருமே உங்களுக்கு ரொம்ப எடுப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்க்கறதுக்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால இந்த இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம வந்து சீக்கிரமா நம்ம தச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா பார்க்கறதுக்குமே வந்து அழகா இருக்கும். இந்த நெக்கு வந்து நம்ம முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பீட்ஸ் வந்து நம்ம தைக்க போறோங்க. கையில பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 சமோசா வச்சு தச்சுட்டு, அதுக்கப்புறம் லேஸ் வச்சு தச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுலயும் நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க போறோம். நெக்கில் வந்து நம்ம சமோசா வச்சு தச்சுட்டோங்க. இப்போ வந்து அந்த நெக்கை ஒட்டி வந்து நம்ம லேஸ் வச்சு தச்சுக்கலாம். உங்களுக்கு பிசுறு தெரியறனால அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நெக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. பாருங்க, நீட்டா வந்து எந்த பிசுறுமே இல்லாமல் அழகா வந்து நம்ம தச்சு எடுத்திருக்கோம். பார்க்கறதுக்குமே சிம்பிளாக இருந்தாலும் நீட்டா வந்து அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து நம்ம தைக்கலாங்க. நான் வந்து 3mm பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பீட்ஸ் வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா, நம்ம கை ஊசி இருக்கு பார்த்தீங்களா, கை ஊசியில் நம்ம கிளாத் வந்து என்ன கலர் இருக்கோ அதே கலரில் நம்ம நூல் கொடுத்து நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஊசியை வந்து அடியில் கூடி நம்ம மேலே எடுக்கணுங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பீட்ஸ் வந்து அந்த ஊசியில் கோர்க்கணும். கோர்த்துட்டு அது பக்கத்தில் வந்து நம்ம ஊசியை குத்தணுங்க. குத்தி லைனிங் கிளாத் பக்கம் இழுக்கணும். இழுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஊசி எடுக்கணுங்க. எடுத்துட்டு அந்த பீட்ஸில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஊசியை குத்துனீங்க அப்படின்னா ஊசி வந்து உள்ளே போயிடும். திருப்பி லைனிங் கிளாத் பக்கம் அந்த ஊசியை எடுத்து நம்ம கிளாத் திருப்பி நம்ம நாட் போடணுங்க. லைனிங் கிளாத் பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி துணிக்குள்ளே கொஞ்சமாக குத்திட்டு 2-3 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதாங்க. பீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தைக்கணும். இப்போ நம்ம ஒரு பீட்ஸ் வந்து தைச்சிட்டோங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க சமோசா எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி அழகான டிசைன் வந்து சிம்பிளாக வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. கலர் காம்பினேஷன் வந்து அழகாக இருக்குது. இந்த நெக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்கு மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பா நெக்கு மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நெக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லுவே நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம பேக் நெக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி கையுமே வச்சு நான் தச்சு ரெடி பண்ணிட்டேன். நீங்கள்
ப்ளவுஸ் தச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்சிங் வந்து இப்படி தான் இருக்கும். 2 கையிலுமே பாருங்க 2 சமோசா மட்டும் வச்சு தச்சு அதுக்கப்புறம் நான் லேஸ் வச்சு தச்சிருக்கேன். ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.